டைரக்டர் அட்லியும், அவங்களுடைய மனைவி பிரியாவும் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்ப அட்லி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. "ஒரு முக்கியமான நபர் வந்து என்ன வந்து சொன்னாங்க, இந்த காலத்து நம்பியார் நானு" அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன் அப்படின்னு வந்து கேட்டா, நம்பியார் சார் தான் வந்து எங்க ஷூட்டிங் போனாலும் வீட்டு சமையல தான் வந்து விரும்பி சாப்பிடுவாராம். ஸோ அவங்க வீட்ல இருந்து தான் வந்து சாப்பாடு வருமாம். அந்த மாதிரி தான் நம்பியார் சாராம். ஸோ நானுமே வந்துட்டு வீட்டு சாப்பாடு மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெளியில அப்டின்னக்குள்ள ரொம்ப ரொம்ப ரேரு. அதுவும் வந்து ஏதாவது ஒரு நாள் அப்டின்றது தான். மத்தபடி வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். ஸோ எங்க வெளில போனாலும் ஒரு குக்கிங் செட், ஒரு கிச்சன் செட் மாதிரி வந்து கூடவே வந்துரும் அப்டின்ற மாரி வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபஸிலாம் கிடையாது பிரியாவ கொடுமைப்படுத்துறது. பட் எனக்கு இந்த நான் வந்து ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன். பிரியா வந்து என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு கப் ரைஸ் மட்டும் வச்சுருமா, ஒரு ஊறுகாய் வச்சா கூட போதும் நான் சாப்ட்டுருவேன் அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். அது வீட்லருந்து நான் சாப்பிடணும்னு தான் நான் இது பண்ணுவேன். எனக்கு இந்த ஆங்கில ஃபுட்டுலாம் வந்து இந்த பிரெட் ஆம்லெட் அது இது இதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆவாது. அது ஒரு கப் ரைஸா இருந்தாலும், அது நம்ம வீட்டு சாப்பாடா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ என்னுடைய அம்மா சமையல், பிரியா சமையல் 2மே வேற வேற ஜானர். 2மே வந்து எனக்கு பிடிக்கும். அம்மா வந்து புளிக்குழம்பு அப்படி இப்படின்னு அந்த ஒரு பழங்காலத்து அந்த சமையலா இருந்துச்சுன்னா, பிரியா வந்து இப்ப இருக்கிற ஸ்டைலுக்கு ஏத்த மாரி வந்து சமைப்பாங்க. இந்த பிரியா சமையல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் கட்லட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ல வந்து பிரியா ரொம்பவே நல்லா சமைப்பாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஹனிமூனுக்கு மட்டும் தான் வந்து பிரியா வந்து போன இடத்துல சமைக்கல. மத்த எல்லா இடத்துலயும் சமைச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.